நண்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தெய்வ வசியமை செய்யக்கூடிய முறையை பற்றி பார்க்கலாம். இந்த தெய்வ வசியமையை யாரெல்லாம் செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படின்னா, மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தெய்வ வசியமையை செஞ்சு பயன்படுத்தலாம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கூட தாராளமாக இந்த மையை செய்து வச்சுக்கிட்டு தினம்தோறும் நம்முடைய நெற்றியில் வச்சு பயன்படுத்தலாம். ஒரு காளி பூஜை பண்ணுறேன், ஒரு கருப்பர் பூஜை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்திலே. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தான் மந்திரங்கள் சொன்னாலுமே சாமி சித்தியாக இருக்காது. அப்போ இது போல் நபர்கள் எல்லாம் இது போல் மைகளை செஞ்சு பயன்படுத்தும் பொழுது அந்த தெய்வம் சீக்கிரமாக வரும். இது ஏன் வருது அப்படின்னா, அந்த மையக்கு கட்டுப்பட்டு வரும். இந்த மையை செய்வதற்கு முதல்ல நம்ம ஒரு சில மூலிகைகளை காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அது என்ன மூலிகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல தொட்டால் சினிங்கி மூலிகையை காப்பு கட்டி ஷாபமுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த தொட்டால் சினிங்கி மூலிகை எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டால் சினிங்கி அதிகமாகவே இருக்கும். அடுத்தபடியாக சென்னாய் உருவினுடைய வேர் மற்றும் சமூலம் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. சமூலம் அப்படின்னா அந்த செடியோடைய முழு பாகம், அதாவது வேர்லேருந்து அந்த இலை காய் எல்லாத்தையும் சேர்த்து தான் சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழு செடியும் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெள்ளருக்கனுடைய வடவேர், வெள்ளருக்கன் செடியில் வடக்கு பக்கமாக போகக்கூடிய அந்த வேரையும் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குப்பைமேனியினுடைய வேர் மற்றும் முழு சமூலம் எடுத்துக்கோங்க. இதன் பிறகு கருந்துளசி கிடைக்கிது அப்படின்னா கருந்துளசியும் அதனுடைய வேரும் சமூலமும் சேர்த்து மொத்தமாக எடுத்து நல்லா நிழலில் காய வைங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலையோ இல்லை அப்படின்னா ஒரு துணியோ விரித்து அதன் மேலே அந்த மூலிகைகளை வச்சு நிழலையே உலர்த்துங்க. இந்த மூலிகை முழுவதுமாக காய்ந்த பிறகு ஒரு புது மண்சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த புது மண்சட்டியில் பச்சை கற்பூரம் அடுக்கி இந்த மூலிகைகள் எல்லாமே கறிக்கி எடுத்துக்கோங்க. இப்படி கறிக்கி எடுத்த மூலிகைகளை எல்லாத்தையுமே கல்வத்தில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சதுக்கு பிறகு இது கூட ஒரு சில வாசனை திரவியங்களை சேர்த்து அரைங்க. அர்த்தர், புனுகு, சவ்வாது, கோரோச்சனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இது போல் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே அந்த மை கூடவே சேர்த்து நல்லா அரைங்க. அரைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப பசுனை விட்டு அரைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரிஜினல் தேன் கிடைக்கிது அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி கடைகளில் விற்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் தேன் கிடையாது. அதனால் உங்களுடைய கைப்பட நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி மையை அரைச்சி மை நல்லா பக்குவமானதுக்கு பிறகு ஒரு பனை ஓலை பயன்படுத்தி காந்தம் ஒட்டாத டப்பி, அதாவது ஒரு செப்பு டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மையை நல்லா பதனப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் அந்த மையை திறந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பூவு, பழம், தேங்காய் உடச்சி பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய சாமிக்கு இந்த சிம்பிளாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் தெய்வத்துடைய மந்திரத்தை முதல்ல அந்த மைக்கு உருவேற்றுங்க. அதாவது நீங்கள் ஒரு காளி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மந்திரம் சொல்லி அந்த காளியை பூஜை பண்ணுறீங்களோ அந்த மந்திரத்தை அந்த மைக்கு ஒரு 10,008 உருவோ 1008 உருவோ நீங்கள் கொடுங்க. பொதுவாக 10,008 உருவ கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து அந்த மையானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் அந்த மையை பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய மந்திரம் வேணுமோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை அந்த மையில் உரு கொடுத்தீங்க அப்படின்னா அது முழுவதுமாக வேலை செய்யும். இதை நீங்கள் மற்ற நபர்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அவங்க என்ன தெய்வத்துக்காக கேட்குறாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை உருப்போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் சீக்கிரமாகவே சித்தியாகிடும். இல்லை நான் மாந்திரிகம்லாம் செய்யலை, நான் குடும்பத்தில் தான் இருக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக ஏதாவது ஒரு விநாயகருடைய மந்திரத்தை எடுத்து அந்த விநாயகருடைய மந்திரத்தை அந்த மைக்கு உரு கொடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போல் ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் பற்றியும் பரிகார விஷயங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வரும். அனைவருக்கும் நன்றி.